பெண் அமைப்பின் பெண் அரசியல் என்ற புத்தகத்தில் ஆண் முகமூடி பெண்ணுக்கு தேவையில்லை, பொதுவெளியெங்கும் பெண்கள் என்ற தலைப்பில் அந்த புத்தகத்தில் இருக்கின்ற வரிகளை உங்களிடையே வாசிக்க விழைகின்றேன். இன்று நம்மை ஆட்சி செய்கின்ற எல்லோராலும் குறை சொல்லப்படுகின்ற, உண்மையிலேயே குறைகளை நிறைய தன்னுள் வைத்திருக்கின்ற அரசியலைத்தான் நாம் ஆண் அரசியல் என்கிறோம். காட்டுமிராண்டித்தனத்தின் சாயல் மாறாமல் ஆண் நடத்திய நாகரிகமற்ற தர்பார்கள் ஏராளம். அந்த சாயலோடுதான் இன்னும் இங்கு நமது அரசியலும் இருந்து வருகிறது. பெண் இவற்றை ஏன் ஏற்றுக்கொண்டாள் என்றால், அவளின் உடற்கூறு அதனை எதிர்க்க சாதகமற்றதாக அன்று இருந்தது. நாகரிக மனிதனாக ஆண் இருந்திருந்தால் அப்படி தன்னிலும் பலவீனமானவர்களை அடிமைப்படுத்த முயற்சி செய்திருக்க மாட்டான், ஒடுக்கி இருக்க மாட்டான். பெண்ணை அடிமை செய்த பிறகு போர்களை நிகழ்த்தினான். மண், பொன், பெண் என்ற மூவாசை கொண்டவனாக போர்களின் பின்னால் திரிந்தான். இன்று படிப்படியாக நிலைமை சற்றே மாறி வருகிறது. உடன்கட்டை ஏறிய பெண்கள் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று அனுமதிக்கும் அளவிற்கு, அதாவது எறும்பூர கல்லும் தேயும் என்பார்களே, அதுபோல மெல்ல மெல்ல, மிக மெல்ல மெல்ல மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றும் அரசியலுக்கு வரும் பெண்கள் ஆண் முகமூடியோடுதான் வருகிறார்கள். பிறகு ஆண்களாக நடிக்கத் தொடங்குகிறார்கள். காலப்போக்கில் ஆண்களாகவே மாறிப்போகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஆணை விட கூடுதலான அராஜகம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிறார்கள். பெண் அமைப்பின் தொலைநோக்கு லட்சியம் என்பது இன்றைய அரசியலை அடியோடு மாற்றி அமைப்பதாகத்தான் இருக்கும். சமத்துவம், சமதர்ம சமூகம் என்று காலம் காலமாக ஆண்கள் முயன்று தோற்று போன்ற ஒன்றை பெண்களால் நிர்மாணிக்க முடியும் என்று இந்த பெண் அமைப்பு நம்புகிறது. ஆண்கள் தோல்வியடைய காரணம் அவர்களின் குணநலன்கள்தான். இந்த சமூகம் இப்பொழுது தனக்கானதாக வைத்துக் கொண்டிருக்கின்ற தலைகீழ் மதிப்பீடுகளை நேராக மாற்றி அமைப்பதுதான் பெண்ணில் முன்னால் இருக்கும் மிகப்பெரிய பணியாக இருக்கும். தலைகீழ் மதிப்பீடு என்பது உழைப்புக்கு மரியாதை இல்லாமல் உழைப்பை சுரண்டுபவர்களுக்கு கொடுக்கப்படும் மரியாதைகள் என்று போல வைத்துக் கொள்ளலாம். இப்படி நிறைய உள்ளன. அத்தகைய அவலத்தின் வழியை பெண்கள் நிறையவே இன்றளவும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனித வழிகளை அவர்களால் மாற்ற அமைக்க முடியும். ஆணும் பெண்ணும் இணைந்துதான் ஒரு நல்ல சமூகம் உருவாகும். ஆனால் அதில் ஆணும் பெண்ணும் சம அந்தஸ்துடன் இருப்பார்கள். ஆண்களுக்கு பழகிப்போன நியாயமற்ற சொகுசு பெண் அரசியலால் அவர்களிடமிருந்து பறிக்கப்படக்கூடும். அது அவர்களுக்கு கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் பொது நன்மை கருதுகின்ற ஆண்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் பெண்களுடன் நிச்சயம் கை இணைப்பார்கள். 100 துப்பாக்கி குண்டுகளுக்கு தப்பிச் சென்று தன் வாழ்நாளில் 10 பேரையாவது கொன்று குவிப்பதுதான் தீமையை எதிர்க்கும். ஒரு ஆண் மகனின் தகுதி, குணநலன் என்பது நமது திரைப்படங்கள் காட்டுகின்ற கட்டுக்கதைகளை இன்றைய ஆண்களே கூட நம்ப தயாராக இல்லை. இங்கு ஒட்டுமொத்த மாற்றம் தேவைப்படுகிறது. கூட்டம் கூட்டி அவர்களுக்கு தெரிந்ததையே வேறு வேறு மனிதர்கள் வேறு வேறு வகையாக பேசிக்கொண்டே இருப்பதை தவிர்த்து, எழுதி எழுதி குவித்துக் கொண்டிருப்பதையும் தவிர்த்து, செயல்களில் வேகமாக ஈடுபட்டு ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழத் தொடங்கும் நிலை உருவாக வேண்டும். பெண் அமைப்பு அதைத்தான் நிச்சயம் செய்யும். அடுத்து, பொதுவெளியெங்கும் பெண்கள். பொதுவெளிகள் அனைத்தும் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் சொந்தமானவை. ஆனால் காலங்காலமாக அது ஆண்களின் ஏகபோக உரிமையைப் போலவே இருந்து வருகிறது. சாலைகளில், திரையரங்குகளில், கடற்கரையில், பூங்காக்களில் சிறு கூட்டமாக பெண்கள் மட்டும் வருவதை காணும் போதே வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. பொதுவெளிகள் ஆண்களுக்கு இணையாக பெண்களாலும் நிறையும் போதுதான் இந்த சமூகம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்பதை நமது பெண் அமைப்பு எப்போதும் வலியுறுத்தி சொல்லி வருகிறது. அதற்கான செயல்பூர்வமான ஒரு முன்னெடுப்பாகத்தான் பொதுவெளியெங்கும் பெண்கள் நிகழ்வை பெண் அமைப்பு தொடர்ந்து நடத்தி வருகிறது. கூட்டம், கொடி, போராட்டம் என்று எதுவும் இல்லை. பல நூறு பெண்கள் வருகிறார்கள், பேசுகிறார்கள், சிரிக்கிறார்கள், படம் பிடித்து செல்கிறார்கள், கொஞ்ச நேரத்தை அங்கு செலவழிக்கிறார்கள், பின் கலைந்து செல்கிறார்கள். அவ்வளவுதான். பெண்கள் பற்றியே சிந்தித்து பெண்களுக்காகவே செயல்கள் செய்து வரும் பெண்களை அரவணைத்து அதன் மூலம் ஆண் பெண்ணுக்கானதோர் அழகிய சமூகம் படைக்க காத்திருக்கும் பெண் அமைப்புடன் இந்த நிகழ்வில் எல்லா பெண்களும் கரம் இணையுங்கள், கைகோர்ப்போம், வளம் காண்போம். நன்றி.